பிரைஸ் லார்ட். அமிர்தவனமாக அனைவரும் கண்களை மூடி இந்த பரிசுத்த சபைக்குடி வருகிற இந்த அருமையான இந்த கால வேளையில் தேவனை போற்றி துதிக்கும்படியாக அவருடைய பரிசுத்த சமூகத்துக்கு அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்கள் துதி பலிகளில் நீர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற இடத்துல நீர் வாசம் செய்கிற தேவன். ஆண்டவரே, நீங்கள் அவர்களோடனே உலாவுகின்ற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, துதி எடுக்கிற இடத்துல, ஆண்டவரே, ஒன்றாக கூடி நாங்கள் செபிக்கிற இடத்துல எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்கிற தேவன் என்று வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் மத்தியில் நீர் வருவதற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் ஆட்கொண்டு நடத்தி செல்லுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு எங்கள் பாவங்கள் தடையாக இருக்குமோ என்றால் ஒரு விஷயம் கல்வார் இந்த ரத்தத்தினால நீர் அனைத்தையும் நீர் கழுவி எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை உள்ளும் புறவுமாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்கள் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகள் உடைய சமூகத்தில் வந்து எட்டுனாப்பா. எந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளையும் ஆண்டவரே, சத்துடைய துரணங்களோ அந்தகார லோகத்துடைய வல்லமைகளோ அதை தடுத்து விடாதபடி ஆவியானவரே, எங்கள் பாவங்களை எங்கள் விட்டு புறம்பே தள்ளி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாக செபிக்கிறப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபையை நாடி வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் எல்லா சோத்திரங்களை எடுப்போமா? எல்லாம் இந்த காலை வேளையில் சோத்திரங்களை எடுப்பலாம். எல்லாம் சோத்திரம் செலுத்தலாம். சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் தகப்பனே, நன்றி தகப்பனே, எஸ்அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, அல்பா உமேகாவும் ஆண்டவரே சோத்திரம், முந்தினவரும் பிந்தினவரும் ஆண்டவரே சோத்திரம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே சோத்திரம், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே சோத்திரம், எங்கள் மத்தியில உலாவுகின்ற தேவனே சோத்திரம். ஆண்டவரே, நீ இருக்கிறவராகவே இருக்கிறீர். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை தந்த தேவனே சோத்திரம். ஆண்டவரே, தினந்தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில புதிதாய் கிருபை நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர்தான் எங்கள் மனவாளன், நீர்தான் எங்கள் நேசர். ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிக்கிற இடத்துல கிருபை பெறும். சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம துதிக்கும் போது நம்முடைய கிருபைகளும் பெரிது கொண்டே இருக்கிறது. நம்முடைய கிருபை பெரிதாக வேண்டும் என்றால் இந்த கால வேளையில துதிப்போம். பெரிதான கிருபை, மகத்தான கிருபை நம்ம மேல வைத்திருந்தார், நம்ம மேல வைத்திருந்தார். நம்முடைய கிருபை பெரியதப்பா, நம்முடைய இரக்கங்கள் பெரியதாண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாமல் நாங்கள் நிற்பதற்கும் காரணம் நம்முடைய கிருபை மாத்திரமே. ஆண்டவரே, நம்முடைய சுத்த பரிபூர்ண கிருபை மாத்திரம். ஆண்டவரே, நம்முடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போயிருப்போம். சோர்வான நேரத்தில் நம்முடைய பலனை தந்து தாங்கினீங்க. பலவீன நேரத்தில் நீ சுகத்தை தந்து பலப்படுத்தினீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆலோசனையற்ற நேரத்தில் நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பாதை அறியாமல் திகைத்த போது எங்களுக்கு முன்பாக பாதையை செவைப்படுத்தின தேவன். ஆண்டவரே, எங்கள் கால்களை சிக்கி கொள்ளாதபடி பாதுகாத்த தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ நல்ல மெய்ப்பனாக இருந்தீரப்பா. ஆண்டவரே, நல்ல தந்தையாக இருந்தீர், தாயாக இருந்தீர், நண்பனாக இருந்தீரப்பா. எத்தனையோ நன்மைகள், எண்ணடங்காத நன்மைகளை செய்த நேசரப்பா. எங்கள் முற்பிதாக்களின் தேவன். ஆண்டவரே, அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைகவா ரஃபா, நிறைகவா ஷாலோம். ஆண்டவரே சோத்திர. ஆண்டவர், உங்களுக்கு 1000 நாமங்கள் அப்பா. எதை சொல்லி இந்த கால வேளையில் துதிப்போம். அன்பராய் ஆண்டவரே, எங்களுடனே ஜீவ பாதையில அனுதினமும் நீங்க வழி நடத்துறீங்கப்பா. உங்க நாமத்தை இந்த கால வேளையில் நான் துதிக்கிறப்பா. எத்தனையோ பரிசுத்தர்கள் மேக போல திரளான சாட்சிகள்லாம் அந்த கிருபையை பிடிச்சிட்டு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்கப்பா. ஆண்டவரே, நானும் என்னுடைய ஓட்டத்தில் உங்களுடைய கிருபை சார்ந்தே நான் வாழ வேண்டும் அப்பா. நீர் பெருகும் ஆண்டவர். என்னுடைய சுயமோ, என்னுடைய பலமோ, என்னோட காரியமோ அல்ல ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் செய்வேன். ஏசப்பா, உம்முடைய காரியத்தினால என்னை இழுத்து கொண்டீரே. உம்முடைய சேவை செய்ய என்னை அழைத்தீரே. உம்முடைய அன்பு ஆழம் நீளம் உயரம் ஆண்டவரே, அது எண்ணில் அடங்காதவை அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவிலே ஒரு மனமாய் என்னை நிறுத்தினீங்களே. நல்ல போராட்டம் போராடி ஜெயிக்க நீர் எங்களுக்கு தினந்தோறும் பலன் தருகிறீரே. சோத்திரம்.
விசுவாசத்துல நிலைத்திருக்கிற பலன் தந்தீரே ஸ்தோத்திரம். அவிசுவாசமான சூழ்நிலைகளை எங்களை மேற்கொள்ள வரும்போது நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி உடைய வசனத்தை வைத்து எங்களை தேற்றினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்மை நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். குறைவில்லாமல் வழிநடத்தினீங்க, தேவைகளை சந்தித்தீங்க, எங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தீங்க, போக்கில் இடத்துல கூட இருந்தீங்க ஆண்டவரே. எந்த விபத்தும் அணுகாமல் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், எந்த வியாதியும் அணுகாமல் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்த இரக்கம், நீ செய்த நன்மை எல்லாம் அந்த காலை வேளையில என்னை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபைதான் தாங்கி நடத்தினது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த வாரம் முழுவதும் என்ன நடத்தினது தேவ கிருபைதான், தேவ இரக்கம்தான். அல்லேலூயா. இயேசுவிலே பொன்னேஸ்வரனே அகமகிழ்ந்து இந்த காலையிலே நான் ஆராதிக்க போகிறேன். அவர் கிருபை என்னை தாங்கினதுக்காக, அவர் கிருபை என்னை நடத்தினதுக்காக நான் மகிழ்ச்சியோடு அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லி பரிசுத்த அலங்காரத்துடனே இப்பொழுது அனைவரும் இந்த காலை வேளையில் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு பாடல் மூலமாக நம்ம மையப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆச்சரியமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கவங்களா ஹல்லேலூயா சொல்லாமா? சந்தோஷமா ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கலையே, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் கிருபை இந்த காலை வேளையில எல்லாம் கைகளை தட்டி ஏசப்பா உங்களுடைய கிருபையினால தாங்கினீங்களே, இந்த காலை வேளையில உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி பாடுவோமா? பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். வெறுக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சோதனை பட்சிக்க வந்தும் உச்சடிதானில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை
பச்சிக்க வந்தும் உச்சடிதானில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் பாதையில் ஒளியாய். அருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் பாதையில் ஒளியாய். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கொல்ல வந்தோம் வீரநேமியா அவியை அழித்தே. வெள்ளம் பொழிந்தை கொல்ல வந்தோம் வீரநேமியா அவியை அழித்தே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன், நல்ல கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். தினந்தோறும் அந்த தேவ கிருபை நமக்கு தந்து, அது நேற்று தான் இல்லை, இன்னைக்கு தான் இல்லை, நாளைக்கு தான் இல்லை. ஆனாலும் அது வசனத்தில் வாசிக்கிறோம். தினந்தோறும் புது புது கிருபைகளை என்ன பண்ணுறார் நம்ம வாழ்க்கையில் தருகிறார். நேற்று நாம் பெற்றுக்கொண்ட கிருபை நேற்றைய தினத்தில் நம்ம என்ன பண்ணோம், நாம் ஓட உழைக்க ஜீவியத்தில் வளர அது உதவி செய்கிறது. இன்றைய தினத்தில் ஒரு புது கிருபை ஏசப்பா தந்திருக்கார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மன்னாவை தந்தது போல நம்ம கிருபையை தருகிறார். கிருபை என்றால் தகுதியே இல்லாதவனுக்கு தேவன் தருகின்ற பரிசு. ஹல்லேலூயா. அது என்ன பரிசு? நான் நிற்க முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது என் கிருபை உனக்கு போதும். அதுதான் ஆண்டவரே, என்னால் இயலாது, முடியாது, இது சாத்தியமா, இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம மாம்சிகமான மனுஷர்கள், நம்ம இடத்துல எத்தனையோ குறைவுகள் உண்டு. நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் நாம். அப்போ நம்ம குறைவட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிருபை கடந்து வரும்போது அவன் நிறைவுள்ள ஒரு மனிதனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. அப்போ கிருபை என்ன பண்ணுது? தினந்தோறும் நம்ம எத்தனையோ பாடல்களை பாடுறோம். கிருபை தாங்கினதே, நடத்தினதே, வலுவாமல் காத்ததே. ஏன்னா வலுவக்கூடிய மனிதர்களாக இருக்கிற நமக்கு கிருபை நமக்கு என்னச்சு? நல்ல பக்கபலமாக இருந்தது. எத்தனையோ சூழ்நிலையில் நம்ம போராட்டங்களை கண்டு, சூழ்நிலை கண்டு அழுது இருக்கலாம், திகைத்து இருக்கலாம். பலருக்கு தெரியாமல் நம்ம இரவில் தூங்கத்திற்கு முன்பாக இல்லை தனிமையாக இருக்கும் போது நம்ம மனதில் எத்தனையோ கேள்விகள் எழும்பி இருக்கலாம். ஆனால் அப்போ ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையில் அது பேசியிருக்கும். நான் இருக்கேன், பயப்படாத, அது சீக்கிரத்தில் நீங்கி போகும், இது லேசான
ஒத்துருவோம். அதெல்லாம் என்ன தெரியுமா? கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம்? நம்ம துக்கத்திலேயே என்ன பண்ணியிருப்போம்? மடிந்து போயிருப்போம். அடுத்தடுத்த காரியத்தில் நம்ம எடுத்து வந்திருக்க முடியாது. அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் அழிஞ்சு போகாமல் நிற்பதற்கும் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதனால் இந்த காலையோட எழுந்து நின்று, ஏசப்பா உங்கள் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. நான் கூட என்றும் இருக்க மாட்டேன், தேவ கிருபை என்றைக்குமே இருக்கு உங்க கூட. சொல்லுங்க, நான் கூட எப்பயும் உங்க பக்கத்தில் நிற்க மாட்டேன், ஆனால் ஏசப்பா கூட நிற்பாரு. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? ஆமாங்க, அதுதானே உண்மை. இந்த வாரம் இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆனால் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் எந்த சூழ்நிலை என்ன பண்ண மாட்டார்? மாறாத நேசர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் உன் கையை பிடிச்சி உனக்கூடயே நிற்கிறார். ஹல்லேலூயா. பாடுவீங்களா? பாடுங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபார். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கையில பற்றி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கையில தட்டி சொல்லுவோம், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபார். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. ஆமென். சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபார். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தனில் தோன்றிய தேவா, அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தனில் தோன்றிய தேவா, அவர் காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபார். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும்
மாறினிலாவரன் பாதையில் ஒளியாய் அழைவு போன்ற மாறினிலாவரன் பாதையில் ஒளியாய் நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் பொன்னை மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்தேன். மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்தேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தன் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவருடைய கிருபையில தான் நிலை நிற்கின்றேன். சொல்லுங்க, அவருடைய கிருபையினால் நான் நிலை நிற்கிறேன். கிருபையில தான் நிற்கிறேன். ஆமென். பிரதர், நீங்க எதுல நிற்கிறீங்க? கிருபையில நிற்கிறோம். உங்க பலத்தில் நிற்கிறீங்களா? பணத்தில் நிற்கிறீங்களா? தாளத்தில் நிற்கிறீங்களா? இல்ல, கிருபையில நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அந்த கிருபை என்ன பேர் சொல்லி அழைச்சது, ஹல்லேலூயா. என்ன பெரியவன் ஆக்கினது, நீதிமான ஆக்கினது. ஐயோ, நித்தியத்தில் சேர்ப்பது அந்த கிருபை தான். பார்த்தீங்களா, வல்லமை அளித்தது அந்த கிருபை தான், வரங்களை கொடுத்தது அந்த கிருபை தான். நான் அல்ல, அவரே. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஜீவியத்தில் அந்த கிருபை நம்மளை என்ன பண்ணுறது, லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்குது. ரட்சிப்பு பெற்ற புதுசில் அந்த கிருபை நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு தருகிறது, விசுவாசத்தில் வளர வைக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த கிருபை என்ன பண்ணுது, விசுவாசத்தில் கால் ஊன்ற வைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த கிருபை என்ன பண்ணுது, விசுவாசத்தை சோதித்து பார்க்க வைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு என்ன பண்ணுது, அந்த விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொல்ல வைக்குது. ஹல்லேலூயா. அதனால் அந்த கிருபை அந்த ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இந்நாள் வரைக்கும் நம்மளை என்ன பண்ணுது, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக வழிநடத்தி செல்கிறது. ஹல்லேலூயா. கடைசியில் அந்த கிருபை எங்கே போய் நம்மளை விட போகுது, நித்தியத்தில். ஹல்லேலூயா. நம்ம அதனால் சொல்லுங்க, நான் கிருபையில் நிலை நிற்கிறேன் ஏசப்பா என்று சொல்லி, கிருபை 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 என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒரு கிருபையை நம்ம போற்றி ஒரு பாடல் மூலமாக நம்ம துதிக்க போகிறோம். பாடுவோமா? ஆமென்.
கைகளை விட்டு சொல்லுவோம். கிருபை 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 கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம். கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை, சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், ஆமென். கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. சொல்லுவோம். கிருபை 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 கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம். கட்டிகளை அழுத்தியது உங்க கிருபை, மாயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டிகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. சொல்லுவோம். கிருபை 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 கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், ஆமென். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை அளித்தது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம், ஆமென். கிருபையால் நிலைக்கிறோம், கிருபையால் நிலைக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. 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 அவருடைய கிருபையில தான் நிலைநிற்கிறோம். நிலைநிற்கிறோம். நல்லா சத்தமா சொல்லுங்க. அவர் கிருபையில தான் நிலைநிற்கிறோம். நிலைநிற்கிறோம். ஆமென். நிலைநிற்கிறோம். நிலைநிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனால எல்லா டைமும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். மகிழ்ச்சியான சூழ்நிலைனாலும் டஃப்பான சூழ்நிலைனாலும் கிருபையில நிற்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்ன பண்ணுது? தாங்குது, நடத்துது. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை இதே, தேவ கிருபை இதே, என்னை தாங்கி
நடத்தினது. எவ்வளோ அருமையான பாடல். இயேசுவிலே பொன்னேஸ்வரிலே நாக மகிழ்ந்து என்ன பண்ண போறேன்? ஆனந்திப்பேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா சொல்லாமா? ஆனந்திப்பேன். கிருபைதான் என்னை நடத்தியது. ஹல்லேலூயா. என்னுடைய நண்பராய், என்னுடைய அன்பராய் என்னோடு இருந்தார். ஆமென். முதலாவதாக இந்த பாடல் தான் நம்ம என்ன பண்ணோம்? பாடி அப்புறம் சேஞ்ச் பண்ணோம். பார்த்தீங்களா? ஒரு சின்ன சேஞ்ச் வந்தோன்னு என்ன ஆயிடுது? பாட்டியே நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. நானும் ஸ்லைடு மாற்றுங்கக்கா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க என்ன இந்த ரிலிக்கே வரல. அப்போ அதே மாதிரி தான் கிருபையை பார்க்காம லைஃப்லேயும் அப்படி தான். கிருபையை பார்க்காம அப்படியே போனோம்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பீட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் வேற ஒரு லிரிக்கு நான் வாசிக்கிறேன், இவங்களும் பாட்டெல்லாம் பாடுறாங்க, அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சுயமோ இதுவும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கரெக்டான ரிலிக்கும் கரெக்டான இது எல்லாம் சிங்க் ஆச்சுன்னா தான் அந்த பாட்டை முழுமையாக பாட முடியும். அதே மாதிரி தான் ரட்சிக்கு பெற்ற போது அபிஷேகம், கிருபை, இறக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது தான் அந்த பாதையில் போய் சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை இதே தேவ கிருபை இதே என்னை தாங்கி நடத்தினதே என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். இதில் 4வது வரி பார்க்கிறோம். நல்ல போராட்டம் போராடி ஜெயிட்டு நித்திய ஜீவனை நாம் பெற்றிடுவே, விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஹல்லேலூயா. கடந்த வாரம் நாம் பார்த்தோம், எதில் நிலைக்கிறோம்? விசுவாசத்தில் நிலைக்கணும். எந்த விசுவாசத்தில்? மனதில் விசுவாசமா, இருதயத்தில் விசுவாசமா? இருதய விசுவாசத்தில் இருக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடுவோம். ஹல்லேலூயா. இந்த அருமையான போராட்டத்தை பாடுவோமா? ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயின் நண்பராய் எங்களுடனே திவ்ய பாதையிலே இயேசு பரன். ஆருயின் நண்பராய் எங்களுடனே திவ்ய பாதையிலே தினமும் வழி நடத்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தங்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தங்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே கர்த்தரே. கர்த்தரம்மை கருணையில் தூய சேவை செய்ய காத்தனரே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம்.
ஆழமும் அறிந்துணர அனுசரித்தார். அன்பினால் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் அசிஸ்தித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் கிறிஸ்தித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்று வியாதியும் வேதனையும் வைத்தியராயாமே. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்று வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சாகிடவோ நமது நேரமக்காரமில்லை. இயேசுவல்லால் சாகிடவோ நமது நேரமக்காரமில்லை. கிருபையிலே தேவன் கிருபையிலே ஆணி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராடி ஜெயித்தேன். நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராடி ஜெயித்தேன். நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவனுடன் வாழ்ந்து அழைக்கின்றாரே. வாரும் என்று. ஆவியும் மனவாட்டியும் அவனுடன் வாழ்ந்து அழைக்கின்றாரே. சீயோனிலே பாருணத்தாய் நாயகனே சுகமேறி தருவார். சீயோனிலே பாருணக்காய் நாயகனே சுகமேறி தருவார். கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபை
மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. ஆக மகிழ்ந்தே நாம் பக்கத்தில் இருக்கோம். கைகளை பிடிங்க. கைகளை பிடித்து இந்த முதல் வரி மாத்திரம் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? மகிழ்ச்சியோடு பாடுவோமா? மகிழ்ச்சியோடுனா சிரிச்சுக்கிட்டு. எப்படி எப்படி சிரிப்பீங்க? பக்கத்தில் சிரிச்சு காட்டுங்க. ஸ்மைல் பண்ணி காட்டுங்க. எல்லாம் ஸ்மைல் ஸ்மைல் பண்ணி காட்டுங்க. நல்ல மகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. இந்த கிருபைய மகிழ்ச்சி நினச்சி சந்தோஷிட்டு பாட போகிறேன். கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். உன்னருக்கா சொல்லுவோமா? மகிழ்ச்சியோடு. கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். 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 ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எப்படி பாட போறீங்கன்னா, எல்லாமே என்னை பார்த்து பாடுற, இங்கே ஸ்டைலில் ஸ்டேஜ் பாட்டு பாடினாலும் எல்லாமே கரெக்டாக பாடுறீங்க. ஓகேங்களா? இன்னும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இன்னும் நீங்கள் நல்லா சொல்லி இயேசுவிலே பொன்னேசுவிலே மகிழ்ந்து நான் பாடுவேன்னு சொல்லி அவங்க மூஞ்ச பார்த்து அவங்க மூஞ்ச ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பக்கத்தில் பார்த்து நில்லைங்களேன். பார்த்து எல்லாம் பக்கத்தில் பார்த்து நிற்கும் போது ஒருத்தர் பாடலைனாலும் இன்னொருத்தர் என்ன பண்ணுவீங்க? பாட வைப்பீங்க. என்ன இவ்வளோ சவுண்டாக பாடுறாங்க, நம்மளும் பாடணும். இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனோட பாடுறாங்க, நம்மளும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட பாட போகிறீங்க. சரிங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க? இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாக மகிழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஆனந்திக்க போகிறேன். என்ன சிரிக்காமல் இருக்கீங்க? நீங்களும் ஆனந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவங்கள பார்த்து சொல்ல போகிறீங்க. சரிங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கிருபை நம்மளுக்கு தந்திருக்காரு. எல்லாம் இங்கே ஸ்டேஜை பார்க்காதீங்க, அப்படியே திரும்பி சைடில் பார்த்துக்கோங்க. எல்லாரும் சைடில் பார்த்துக்கோங்க. எல்லாம் மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். பாடுவோமா? இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இன்னொரு விசை. கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா, இப்படி கிருபை எனக்கு எல்லா நாளும் வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நல்ல மகிழ்ச்சி, அழகா பண்ணீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் நம்ம பார்க்கிறோம் அவருடைய கிருபை பெரிதான கிருபை. வேதத்தில் பார்க்கிறோம் பெரிய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். மகத்தான கிருபை. கிருபை குறித்து எத்தனையோ வசனங்கள்ல நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அதனால தான் நம்ம பார்க்கிறோம் தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாரும் தகப்பனே. ஹல்லேலூயா. அதனால வசனத்துல பார்க்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, ஆமென். அப்ப தாழ்மை என்ன குறிக்கிறதுனா, நம்முடைய தாழ்மை குணம்னா நம்ம ரொம்ப பணிந்து இருக்கிறது, நம்முடைய அவுட்வேர்ட் தாழ்மை குறிக்கல. வெளிப்புறமாக சிலங்க இருப்பாங்களா, ரொம்ப தாழ்மையான ஆளுங்க, ரொம்ப பணிவான ஆளுங்க, அதான் அவர் சொல்லலை. தாழ்மைனா உன்னை நீ உயர்த்தாம தேவனை உயர்த்துறது தான் தாழ்மை. ஹல்லேலூயா. என்னுடைய என்னென்ன காரியங்கள் அது உயர்வாக இருக்கிறதோ அது அனைத்தையும் நான் நஷ்டம் குப்பையமாக எண்ணுகிறேன். அவர் பெருகணும் நான் சிறுகணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. சுகமுடன் தன் பலமுடன் சேவை செய்ய கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அருமையான பாடலை காலை வேளையில் நான் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் அவர் கிருபை பெரிதல்லோ என்று சொல்லி நல்ல ஜெபத்தோடு கண்களை மூடி இந்த பாடலை பாடி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அடுத்த வேலைக்குள்ளாக கடந்து செல்லலாம். பாடுவோமா? கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை சொல்லுவோம் மீண்டுமாக. தந்திருமே கிருபை வாழ்நாளெல்லாம் போதும் வாழ்நாளெல்லாம் அது போலே சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. இன்னும் தேவை ஏசப்பா கிருபை தாருமே. நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததோ கிருபை. ஹல்லேலூயா. பாவம் நீங்கினது, நித்திய
கிருபை தாருமே. சொல்லுவோம். கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே மட்டும் மட்டும் தாங்கவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவையப்பா, தேவை கிருபை தாருமே. புது கிருபை தினந்தோறு கிருபை புது கிருபை மாத்தாள நேரத்திலும் பொதுமேவும் கிருபை தாருமே. பொதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காக்கவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கண்டடைவேன் கிருபை பரிசுத்த ஸ்தலம். கண்டடைவேன் கிருபை ஒழுங்கிறை கிழிந்திடவே தைரியமாய் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காக்கவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாம் கேட்போமா? ஏசப்பா ஒண்ணு தேவை, உங்க கிருபை, உங்க கிருபை பெருசு. ஆமென். இந்த காலை வேளையில கேட்க போறோம். ஏசப்பா உங்களோட கிருபையை இன்னும் என் வாழ்க்கையில புதுப்பிங்கப்பா. இன்னும் இந்த கிருபையை என் வாழ்க்கையில பெருக பண்ணுங்கப்பா. ஏனென்றால் பார்க்கிறோம் அந்த கிருபை பெரிதான கிருபை. நம்ம எவ்வளோ தூரம் விட்டு விலகி சென்றாலும் அந்த கிருபை நம்மளை தேடி வந்து அணைக்குது. நான் உன்னை திக்கற்றவனா விட மாட்டேன், நான் உன்னை அப்படியே அலைந்து திரிய விட மாட்டேன்.
பாவமான வாழ்க்கையில் அப்படியே நான் விட மாட்டேன். அதனாலதான் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் அது பரிபூரணமாக இருக்கும். நீ எந்தெந்த பகுதியில பலவீனமாக இருக்கிறையோ அந்த பகுதியிலாம் உன்னை பலப்படுத்த என் கிருபை நான் தருகிறேன். என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்பா, உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில வேணும் தகப்பனே என்று சொல்லி வாஞ்சையோடு இந்த காலை வேளையில் அப்பா என்று சொல்லி நீங்க கேட்கும் போது அந்த கிருபையை மறுபடியுமாக உங்க வாழ்க்கையில தர அவர் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில தர விரும்புகிறார். உங்க குடும்பத்துல தர விரும்புகிறார். உங்கள் தொழில தர விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில தர விரும்புகிறார். அப்பா, இன்னும் தேவை உம்முடைய கிருபை. இன்னும் உமக்கென்று நான் சாட்சியாக வாழ உம்முடைய கிருபை தேவை தகப்பனே என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சோடு இந்த காலை வேளையில கேட்கிறீங்களோ அவர்கள் அனைவருக்கும் தர விரும்புகிறார். அல்லேலூயா. கேட்போமா இந்த காலை வேளையில? தம் ஜீவனிலும் அதே மட்டும் காத்ததுவை மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. பார்க்கணும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை தகப்பனே. ஆண்டவரே, இம்மட்டும் காத்தது உங்க கிருபை தான் தகப்பனே. ஆண்டவரே, என் ஜீவனுள்ள அதுதான் மேலான கிருபையப்பா. ஆண்டவரே, எத்தனை முறை எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம் செவிப்போம். ஆண்டவரே, எத்தனை முறை உங்களுடைய பிரமாணங்களை மீறி இருப்பேன். எத்தனை முறை நான் பாவங்கள் செய்திருப்பேன். எத்தனை முறை துரோகங்கள் செய்திருப்பேன். ஆண்டவரே, எத்தனை முறை உங்களை விட்டு தூரம் சென்றிருப்பேன். எத்தனை முறை உங்களுடைய நாமம் கனவீனம் படுகிற மாதிரி எத்தனை இடங்கள்ல நடந்திருப்பேன். ஆனா இருந்தாலும் உடைய பெரிதான கிருபையால, உடைய பெரிதான இரக்கத்தினால என்னை ஒவ்வொரு வாரமும் மன்னிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறீங்க. என்னை புறம்பே தள்ளவில்லை ஆண்டவரே. என் பாவத்தை தான் புறம்பே தள்ளுறீங்க. என்ன நீர் ஒருபோரும் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. உடைய கிருபை பெருசாண்டவரே. உடைய இரக்கம் பெருசாண்டவரே. இந்த இரக்கம் எனக்கு ஒன்னும் தேவை. இன்னைக்கு மாத்திரமல்ல, நித்தியத்தில் நான் சேரும் வரை உடைய இரக்கம் தேவை தகப்பனே என்று சொல்லி, இன்னும் தேவை தகப்பனே என்று சொல்லி கேட்போமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாம் கேட்போம். இன்னும் தேவை கிருபை தாருமே. கேட்போம். இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா. இப்படி சமூக வேணும் என் வாழ்க்கையில. தேவாவும் சமூகமே எல்லாம் சொல்லுவோம். தேவாவும் சமூகமே கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உம்முடைய சமூகம் தேவா உம் சமூகமே எனக்கு பிரியமே. அல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனக்கு பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே. அல்லேலூயா. தேவாவும் சமூகமே எனக்கு பிரியமே.
நம்பிக்கை தெய்வம் நீரே. நங்கூரம் நங்கூரம் என்றும் நீரே. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. நங்கூரம் என்றும் நீரே. சொல்லுவோம். தேவா சமூகமே எனது பிரியமே. ஹல்லேலூயா. தேவாவும் சமூகமே. ஹல்லேலூயா. ஒரு பிரசன்னத்தை நாடி ஆண்டவரே உடைய சமூகம் தான் என் வாழ்க்கையில முன்னாடி சொல்லணும். அன்னைக்கு சிறுவல் ஜனங்களுக்கு முன்பாக உடைய சமூகம் சென்றது ஆண்டவரே. அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நீர் கூடவே சென்றீங்க ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் போது ஒரு குறைவும் அவர்கள் காணவில்லை ஆண்டவரே. உடைய கரம் பலத்தான காரியங்களை செய்து கொண்டே சென்றது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் உடைய சமூகம் என் வாழ்க்கையில பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. உடைய சமூகம் என் வாழ்க்கையில பிரியாமல் இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாமே என்று சொல்லி ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் மாத்திரமே பெருகுனப்பா. என் வாழ்க்கையில நீர் மாத்திரமே என் நம்பிக்கையாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலவே நம்பிக்கையோடு கேட்போமா. தேவாவும் சமூகமே பிரியமே. தேவாவும் சமூகமே ஹல்லேலூயா. 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 எல்லா கைகளை வைத்து ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவாவும் சமூகமே தேவாவும் சமூகமே பிரியமே. நம்பிக்கை தெய்வம் நீரே. நங்கூரம் என்றும் நீரே. நம்பிக்கை தெய்வம் நீரே. நங்கூரம் என்றும் நீரே. தேவாவும் சமூகமே பிரியமே. ஹல்லேலூயா. தேவாவும் சமூகமே பிரியமே. தேடது பிரியமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க உடைய சமூகம் தான் என்னுடைய பிரியம். ஹல்லேலூயா. உடைய பிரசன்னம் தான் எனக்கு எல்லாமே அப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை சார்ந்து கொள்வோம். எந்த அளவுக்கு நம்ம சோத்திர வழிகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிருபை என்ன பண்ணும், பெருகி கொண்டே இருக்கும். அதனால எல்லா சூழ்நிலையும் சோத்திர வழிகள் எடுங்க. அந்த கிருபையை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். எப்படி மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே போல உறுதியோடு அது பிடித்து கொள்ளும் போது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் சோர்ந்து போய் விழுறோமோ அந்த கிருபை நம்மளை என்ன பண்ணும், வாங்கி கொள்ளும், வழி நடத்தும். ஆனால் அந்த கிருபை இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த கிருபையை, மகத்தான கிருபையை ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து புரிந்து வாழுமோமாகில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அன்புள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையை நாங்கள் தானிக்க, உங்களுடைய கிருபையை நாங்கள் துதித்து பாட தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில் வாஞ்சியோடு ஜெபித்த எல்லா உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் பெரிதான கிருபைகளை தந்து ஆண்டவரே, பாடல் நாங்கள் பாடினது போல நீர் தாங்கி வழிநடத்துங்க. எல்லா சூமுடைய பிள்ளைகளை நீர் தாங்கி வழிநடத்த செல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லணும்.
ஆண்டவரே நீரே எல்லா சூழ்நிலையும் கூட இருந்து வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து விடுகிற எல்லா பகுதிகளிலும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நீர் வழிநடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 33 என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். அதனால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். சரி, இந்த 33வது அதிகாரத்தை நாம் இந்த நாளில் தியானிப்போம் என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது. அந்த அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக எத்தனை பேர் அந்த வேத வசனங்களை வாசித்து, கர்த்தாவே நீர் இந்த அதிகாரத்திலிருந்து என்னோடு பேசுங்க என்று எத்தனை பேர் வந்திருக்கின்றோம்? இன்றைக்கி நம்ம வர்றதுக்கும் போது நான் 33வது அதிகாரத்தை படித்து முடித்து நான் ஆராதனைக்கு வந்திருக்கின்றேன். இந்த சங்கீத தியானத்தின் மூலம் கர்த்தர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆவலாக வாஞ்சையாக வந்திருக்கின்றோம்? வேதத்தில் ஒரு வசனம் உள்ளது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஆமாம், இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது தாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் இல்லாமல் ஏனோ தானோ என்று கடமைக்கென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகணும் அப்படின்னு என்ற ஒரு எண்ணத்தில் நாம் காணப்படக்கூடாது. இப்போ இன்னும் உலகத்தில் இன்னும் எழுப்புதல் இல்லை, இன்னும் உலக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. முதலாவது உலக மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், பிற்பாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இந்த காரியங்களெல்லாம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில் தாகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தாகம் இருந்திருந்தா எப்போவோ தேவன் தன்னுடைய அக்கினியை உங்களுக்கு அனுப்பியிருப்பார், ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்தியிருப்பார். இந்திய தேசம் எப்போவோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு காணப்படும். புரிந்து கொண்டீர்களா? சரி, இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக கடந்து செல்லலாம். 33வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் 688வது பக்கம். சங்கீதம் 33. இந்த சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றது. நாம் எப்படி துதிக்க வேண்டும், ஏன் துதிக்க வேண்டும், துதிப்பதினால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், துதிப்பதினால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதை இந்த சங்கீதம் நமக்கு விவரிக்கின்றது. இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் 32வது சங்கீதத்தின் கடைசி வசனம் நீதிமான்களே என்று தொடங்குகின்றது. அதே போல 33வது அதிகாரத்தின் முதல் வசனமும் நீதிமான்களே என்று தொடங்குவதால் இது தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இந்த அதிகாரம் துதியின் அதிகாரம் என்று சொல்லப்படுவதால் இதை தாவீது எழுதியிருக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. சரி, இந்த சங்கீதம் மொத்தம் 22 வசனங்களை உடையது. நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீத வசனத்துக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக ஒரு 3 வசனங்களை முன்பாக நிறுத்தி பிற்பாடு நம் தியான வசனத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். வாசிப்போம். 33வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமான்களே, ரைட், போதும். முதலாவது இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க? நீதிமான்களே. அப்போ யார் நீதிமான்? நீதிமான்களேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யார் நீதிமான்? வாசிப்போம். ரோமர் 8:30. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போது கர்த்தர் எல்லாருக்கும் அந்த அவர் ஆராதிக்கின்ற ஸ்லாக்கியத்தை கொடுக்கல. எவரை முன்குறித்தாரோ அவங்கள அழைக்கிறார். எதுக்கு? ஆராதிக்குவாங்க. அப்போ ஆராதிக்கின்ற ஜனத்தை என்ன பண்ணுறாரா? நீதிமான்களா மாற்றாரு. அப்போ சொல்கிறாரு, நீதிமான்களே நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறுங்கள். அடுத்து, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்போது கர்த்தருக்குள்ள நாம் எப்படி ஆராதனை செய்யணுமா? களி கூர்ந்து ஆராதனை செய்ய வேண்டும். அப்போது அந்த ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றும். களி கூறுதல் இல்லாத ஒரு ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை வறட்சியாக மாற்றும். புரிந்து கொண்டீர்களா? களி கூறுதலோடு கர்த்தரை ஆராதனை செய்யணும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை செம்மையாக மாறும். அடுத்து, சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அடுத்து 3வது வசனம், அவருக்கு ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு என்ன பாட்டு பாடணும்? என்ன பாட்டு? தாவீது என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்க. இன்னைக்கு அநேக திருச்சபை என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்பீரியான பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வேலிடிட்டி, 2 இயர் வேலிடிட்டி, 5 இயர் வேலிடிட்டி, இப்படி இருக்கும், வேலிடிட்டி இருக்கும். அதுக்கு மேலே அந்த ப்ராடக்ட் என்ன ஆயிரும்? எக்ஸ்பீரி. அதுபோல் புதுப்பாட்டை யாரும் அநேக திருச்சபைகள் என்ன பண்ணுறாங்க? பாடுவது இல்லை. அப்படி புதுப்பாட்டை பாடினாலும் விசுவாசிகள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன புதுப்பாட்டாக பாடுறாங்க, ராகமும் தெரிய மாட்டேங்குது, வரிகளும் புரிய மாட்டேங்குது, எப்படி நம்ம பாடுவது சொல்கிறாங்களா? ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் போது புதுப்பாட்டு தான் பாடணுமா? என் வேதாகமத்தில் அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எப்படி பாடணும்? ஆனந்த சத்தத்தோட இல்லை, ஆனந்த சத்தம். அப்போ சத்தத்தோடனா என்னன்னா, அது இறைச்சல். கொஞ்சம் அமைதியாக இரு. சில சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது அப்படி சொல்லலை, ஆனந்த சத்தம். அந்த ஆனந்த சத்தம் எதை குறிக்கணும்னா, இன்னும் கொஞ்ச நேரம் பாட மாட்டாங்களா? இன்னொரு பாடல் சேர்த்து பாட மாட்டாங்களா? அப்படி அந்த சத்தத்தோட தேவனை என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அடுத்து மிக முக்கியமானது வாத்தியங்கள் எல்லாம். அதனால் எல்லாம் ஜாய்ஸை பார்க்காதீங்க, நீங்கள் தான் வாத்தியங்கள். ஹல்லேலூயா, நீங்கள் தான். ஆமாம். எனவே நீங்கள் எப்படி பாடணுமா? பாட்டை நேர்த்தியாக பாடணும். என்ன ராகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அந்த ராகத்தில் பாட்டை பாடணும். இந்த ஆராதனை தான் தேவன் விரும்புகின்றார். இந்த ஆராதனை தான் தேவன் சுகந்த வாசனையாய் நுகருவார். இப்படி ஆராதனை நடக்கும்போது அங்கே தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 18வது வசனம். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். இந்த நாள் ஆராதனை கிருபை பற்றி நல்லா அழகாக பாடணும். நமக்கு கிருபை கிடைத்தது என்று நினைத்து கொண்டோம், அப்படி தானே? கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு, நான் நல்லா எல்லா பாட்டையும் சரியாக பாடிட்டேன், அதனால் எனக்கு கிருபை கிடைத்தது என்று எண்ணிக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்? திருப்தி அடைஞ்சிருக்கின்றோம்.
ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு கிருபை கிடைக்கும்? தமக்கு பயந்தவர்களுக்கு. கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் தன்னுடைய கிருபையை தருவார். கர்த்தருக்கு எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் பயப்படுதோ அந்த குடும்பத்திற்கு தேவன் தன்னுடைய கிருபையை காண்பிப்பார். கர்த்தருக்கு எந்தெந்த திருச்சபையெல்லாம் பயந்து நடக்குதோ அந்த திருச்சபைக்கு தேவன் தம்முடைய கிருபையை தருவார். பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ கிருபை எல்லாருக்கும் கிடைத்ததா எங்கேயுமே இல்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்களோ அவங்களுக்கு கிருபை வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கிருபை தாரும் தேவனே என்று பாடிட்டா தேவன் கிருபைய நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கையா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அவருடைய கிருபையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது என்ன சொல்லுதுன்னா, கிருபைக்கு காத்திரு, நீ அவசரப்படாத. இந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். நீ அவசரப்படாத. கிருபை கடவுள் கொடுப்பாரு. நீ பயபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அந்த கிருபைக்காக நீ காத்திரு. கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக என்ன பண்ணுறோம்? காத்திருக்கின்றோம். நல்ல ஒரு அரசாங்க வேலை வேணும்னு காத்திருக்கின்றோம். நல்ல ஒரு எதிர்காலம் வேணும்னு காத்திருக்கின்றோம். நம்ம பிள்ளைகளுடைய நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு காத்திருக்கின்றோம். நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கின்றோம். ஒரு வீடு கட்டணும் காத்திருக்கின்றோம். ஆனால் கிருபைக்கு எனக்கு இப்போவே கிருபை வேணும், என்னை இப்போவே உங்களுடைய கிருபையினால் மூடும். கிருபைக்கு விசுவாசிகள் காத்திருக்கும் போது நீங்கள் வேற எதுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. கிருபை உங்களை நிரப்பும் போது, கிருபை உங்கள் குடும்பத்தில் வரும்போது தேவ ஆசீர்வாதங்கள் நிச்சயம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும்போது உலக ஆசீர்வாதமும் வந்துவிடும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிருபை பார்த்துக்கொள்ளும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கிருபைக்கு காத்திருக்காம மற்ற காரியங்களுக்கு காத்திருப்பதால் கிருபை நமக்கு எட்டாக்கனியாக உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? தானியேலை சிங்கக்கவியில போட்டாங்க. அப்போ தானியேல் என்ன பண்ணாரு? சிங்கம் இருக்குதே, அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எந்த பிரயாசமும் தானியேல் எடுக்கல. கிருபைக்காக காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ கிருபை தானியேல் மேல வந்தது. சிங்கங்களின் வாயை தானியேல் கட்டி போட்டாரா? தேவன் கட்டி போட்டார். சாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்குனி ஜுவாலையில கொண்டு போய் போடுறாங்க. அப்போ அவங்க அந்த விடுதலைக்காக அவங்க காத்திருக்கல, கிருபைக்காக காத்திருந்தாங்க. அந்த வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும். அதை கொண்டு போடும்போது, அவங்கள கொண்டு போடுறதுக்கு கூட போனாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த அக்கினி பட்சித்து இறந்துட்டாங்க. ஆனால் இவங்களை உள்ள தூக்கி போட்டும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வந்தாங்க. காரணம் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபைக்காக அவங்க காத்திருந்தாங்க. அக்கினி இருக்கு, சிங்கம் இருக்கு என்று பயந்து ஓடல. கிருபைக்காக நான் காத்திருக்கேன். அந்த கிருபை என்ன தாங்கும், கிருபை என்ன மூடும், கிருபை என்ன பாதுகாக்கணும் நம்புனாங்க. கிருபை பாதுகாத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது, துன்பங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நாம் கிருபைக்காக காத்திருப்பதில்லை. அதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதனால, அதுக்கான முயற்சிகளை நாம் எடுப்பதனால அதனுடைய பலனை நாம் அடையாமலேயே காண்கின்றோம், இருக்கின்றோம். எனவே தேவ ஜனமே, நாம் சிந்தித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான்
கிருபைக்காக காத்திருக்கின்றேனா? தேவனுக்கு பயந்து வாழ்றேனா? அப்போ கிருபை எல்லாத்துக்கும் கிடைத்தது. அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு. என்னது? நீ பயந்து நட, உனக்கு கிருபை கிடைக்கும். அப்போ பயந்து நடக்கலைனா கிருபை சொல்லுங்க. பயந்து நடக்கலைனா அப்படிதானே அந்த வசனத்தோட அர்த்தம். அவருக்கு பயந்து நடக்கும்போது தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கணும். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்தது. ஆமாம், புரிந்து கொண்டீங்களா? அப்போது நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம கிருபைக்காக காத்திருக்கும் போது தேவனுடைய கண் நம்மையில நோக்கமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண் உங்களை விட்டு விலகாது. அந்த கண் உங்களை கைவிட்டு விடாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் சென்று கொண்டு இருப்பீர்கள் என்பதை அந்த கண் கவனித்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் விழாதபடி அவர் உங்களை காத்துக்கொள்வார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம விளங்கிடுவோம். நான் இப்போ எப்படி வாழ்கிறேன்? தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன்னா அல்லது தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ தேவனுக்கு யாரெல்லாம் பயந்து வாழ்கிறீங்களோ உங்களுக்கு கிருபை நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அந்த 18வது வசனம் பிற்பகுதி சொல்லுது, அவர்களுடைய ஆத்துமாக்களை. அப்போது மரணம் என்பது என்னன்னா சரீர மரணத்தை சொல்ல, ஆத்தும. அப்போ ஆத்துமாவுக்கு மரணம் இருக்கா? ஆத்துமாவுக்கு மரணம் இருக்கா? இல்லை. அப்போ இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, உங்ககிட்ட கிருபை இல்லைன்னா, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கலைன்னா நீ பரலோகம் போக மாட்ட. உன்னோட ஆத்துமா மரணம் அடையாதுன்னா உன் ஆத்துமா பரலோகம் போயிடும். ஆத்துமா மரணம் அடையினா அது எங்கே போயிடும்? நரகத்துக்கு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் வாழ்கின்ற இந்த சரீர வாழ்க்கைக்காக நம்முடைய பிரயாசங்களை செய்யாமல், பிரயாசங்களை எடுக்காமல், ஆத்துமாக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? எனவே வாழ்கின்ற வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருக்காக பயந்து வாழுங்க, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. நாங்கள் வாழும் ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் உமக்கு பயந்து வாழ்ந்து உம்முடைய நாமத்தையும் உம்முடைய கிருபையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் நீர் மன்னித்து உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. சகலத்தையும் உடைய கருத்தில் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.